வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் மே 31. தலைப்பு அறிஞர் போதனைகள். சின்ன வயது குழந்தைகளுக்கு உடைகளை தைக்கும் போது அவர்களின் வளர்ச்சியை ஞாபகத்தில் கொண்டு தாராளமாக தைத்துக் கொள்கிறோம். துணியின் உற்பத்தி அதிகமாக இருந்தால் இந்த தாராளம் சற்று அதிகமாக இருக்கும். இதனால் சில உடைகள் தைக்கும் போது பொருத்தம் இல்லாமலும் தோன்றலாம். எனினும் போக போக அது உபயோகம் நீண்ட காலத்திற்கு பொருத்தமானதாகவே இருக்கும். இது போன்றே அறிஞர்கள் உலக மக்களுக்கு தரும் அறநெறி போதனைகளும் நல்வாழ்விற்கேற்ப திட்டங்களும் அக்காலத்திற்கு சிறிது பொருத்தமில்லாமலும் அவசியமற்றவை என எண்ணும்படியாகவும் இருக்கலாம். கடந்த கால அனுபவங்கள், எதிர்கால விளைவுகள், தற்கால சூழ்நிலைகள் என மூன்றையும் இணைத்து யூகிக்கும் திறனான முக்கால ஞானம் என்ற அகன்ற நோக்கில் அவர்கள் திட்டங்களும் போதனைகளும் உருவாவதால் குறுகிய நோக்கமுள்ள மயக்கவாதிகளும் பாமரர்களும் அக்கருத்துக்களில் அடங்கியிருக்கும் நன்மைகளை உடனே எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. சிறந்த சிந்தனையாளர்களும் நீண்ட எதிர்காலமும் அத்தகைய அறிஞர்கள் கருத்துக்களை தெளிவாக விளக்க செய்ய முடியும். அருட்தந்தை வாழ்க வளம்.